கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற விசேஷித்த மங்கள வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது: விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். விசுவாசத்தில் தான் லைஃபே ஓடுது, நம்பிக்கையில் தான் வாழ்க்கை ஓடுது. விசுவாசம்னா நம்பிக்கை. ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா அவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் நடக்கும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த வசனம் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டதுன்னா, ஒரு முறை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு தகப்பன் ஊமையும் செவிடுமான ஒரு ஆவியை கொண்ட ஒரு வாலிப மகனை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறான். நம்ம பாஷையில் சொன்னால் டெஃப் அண்ட் டம் அப்படின்னா, அந்த பையனால் பேச முடியாது, செவிகள் கேட்க முடியாது. இந்த சிச்சுவேஷனில் அவன் எவ்வளோ முயற்சி எடுத்தான், எதுலேயுமே தன்னுடைய பிள்ளை குணமாகவில்லை. அந்த அசுத்தாவி அவனை பிடிக்கும் பொழுது திடீர்னு தண்ணிக்குள்ளால் தள்ளி அவனை கொலை செய்ய பார்க்கும், இல்லைன்னா நெருப்பில் தள்ளி விட்டு இவனை கொலை செய்ய பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு கொலை வெறியின் ஆவி அந்த பிள்ளையாண்டானுக்குள்ளே இருந்தது. அப்போ அவனை பராமரிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக போச்சு அந்த தகப்பனுக்கு. அப்போ தான் ஒரு நாள் இயேசுவிடத்தில் அவனை அழைத்து கொண்டு வந்தார். அப்பொழுது ஆண்டவர் அந்த தகப்பனை பார்த்து கேட்டார், இதை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நீ விசுவாசிக்கிறியா? உன் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டார். அப்போ அவன் சொல்கிறான், விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி ஜெபிக்கிறேன். அப்படின்னா, விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஒருவேளை எனக்கே தெரியாமல் எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருந்தாலும் அந்த அவிசுவாசத்தை மாற்றி எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய விசுவாசத்தை பாராட்டி அந்த அசுத்த ஆவியை பார்த்து சொன்னார், ஊமையும் செவிடுமான ஆவியே, இந்த பிள்ளையை விட்டு புறப்பட்டு போ, மறுபடியும் எனக்குள்ளே வராது. அடுத்த நிமிஷம் அவனுக்கு விடுதலை கிடச்சிச்சு. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் கட்டுகளோடு இருந்தால், பலவீனப்படுத்துகிற ஆவிகளினாலே பிடிக்கப்பட்டு ஏதோ ஒரு உறுப்பு செயல்படாமல் இருந்தால், இல்லாவிட்டால் அவனால் பேச முடியாமல் இருந்தால், நடக்க முடியாமல் இருந்தால், கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த மங்கள வார்த்தை மூலமாக செய்கிறார். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, என் பிள்ளை நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான், திடீர்னு அவனுக்கு பேச்சு எப்படி நின்று போச்சு, ஏன் இப்போ பேசுகிறது நின்றுச்சின்னு எனக்கு தெரியலை. சிலர் சொல்லுவாங்க, நல்லா தான் நடந்துட்டு இருந்தான், இப்போ கொஞ்ச நாளாக அவனால் நடக்க முடியலை. சிலர் சொல்லுவாங்க, நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான், இப்போ கொஞ்ச நாள் அவனால் படிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்குறீங்க. அதெல்லாம் என்னென்னா, இந்த இடைப்பட்ட காலத்திலே ஏதோ ஒரு அலைக்கழிப்பின் ஆவி, ஏதோ ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை சிதைக்கும்படி அந்த பிள்ளைக்குள்ளால் வந்து அந்த ஆர்கனை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு அதை செயல்படாமல் படுத்துகிற ஒரு பொல்லாத ஆவி அவர்களுக்குள்ள வந்து அவருடைய எதிர்காலத்தை சிதைக்கிறது. அப்படிப்பட்ட அநேகரை ஊழியத்திலே ஜெபிக்க அழைத்து கொண்டு வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ அவங்களுக்குள்ளால நல்லா பேசிகிட்டு இருந்து திடீர்னு பேசலாம் அப்படின்னு ஆச்சுன்னா இந்த ஆவி, அதான் இந்த சம்பவம். இந்த தகப்பனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, எவ்வளோ காலமாக இருக்குது? அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, சின்ன வயசுலேருந்தா இருக்குது. அப்படின்னா பிறவியிலே அவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஆனால் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. பிறவியிலே இருக்குன்னு அந்த தகப்பன் சொல்லலை. அப்போ பாருங்கள், இடையில வந்து புகுந்த ஆவி. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இடையில வந்த புகுந்த ஏதோ ஒரு ஆவி உங்கள் வாழ்க்கையை சிதைச்சிட்டு இருந்தா, ஏதோ ஒரு சரீரத்தை செயல்படாமல் வச்சிருந்தா, இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளையை விட்டு புறப்பட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன், மறுபடியும் வராது என்று கட்டளை கொடுக்கிறேன். நிறைய பேர் இந்த நேரத்தில் விடுதலை அடைஞ்சிட்டீங்க. ஒரு முறை கூடலூரில் ஒரு மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட சம்பவத்தை நான் மெசேஜில் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அவனுக்கு காது கேட்காத ஒருத்தனை கொண்டு போய் ஸ்பீக்கர் பக்கத்துலேயே வச்சுருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும்பொழுது அவனுடைய காது திறந்தது. எவ்வளோ பெரிய ஆச்சரியங்களை நான் பார்த்துட்டேன். அப்படின்னா இப்படிப்பட்ட இடையில புகுந்த ஆவிகள் சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகளை பிடிச்சி செயல்படாமல் வைக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவிகள் எது உன் சரீரத்தில் இருந்தாலும்
எல்லாவற்றையும் வெளியேற்றுவார். சொல்லுங்க, இடையில புகுந்த ஆவி, புதுசாக வந்து என்னை அழிக்க நினைக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியே போகட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்குள் ஏதாவது அசுத்த ஆவிகளோ கொல்லாத ஆவிகளோ வந்து அமர்ந்து என் பிள்ளைகள் மேலே கை வச்சு இவருடைய உறுப்புகளை பாழாக்கி கொண்டிருந்தால், வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருந்தால், எதிர்காலத்தை பாழாக்கி கொண்டிருந்தால், அவர்களை ஏதோ ஒரு பாவத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருந்தால், இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை விட்டு புறப்பட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். மறுபடியும் என் பிள்ளைகளுக்குள்ளே வராதே என்று கட்டளை கொடுக்கிறேன். எல்லா தற்கொலையின் ஆவிகள் வெளியேறுவதாக, டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறுவதாக, கொள்ளை நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக, என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகளை செயல்படாமல் வைத்திருக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. என் பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் உண்டாகட்டும். மறுபடியும் என் பிள்ளைகளுக்களால் வராதிருக்கட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.